கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த இனம் தமிழினம் மட்டும்தான். அந்த இனம் இன்று வேரறுந்து கிடக்கிறது. நாடற்று வீடற்று ஈதிலியாய் வாழ வேண்டிய இலக்கே தமிழர்கள் நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்கள். எங்களுக்கு செய்யப்பட்ட அநீதிக்காக எங்கள் பிள்ளைகளை, குழந்தைகளை, எங்கள் பெற்றோரை இழந்த இந்த பெரிய நோவோடு இருக்கும் நாங்கள் ஊருக்கும் உலகுக்கும் சொல்லுவோம், தமிழர் என்ன நிலையில் இலங்கையில் இருக்கின்றோம் என்று. தமிழர் அழிவு பாதையில் சென்று கொண்டு இருக்கின்றோம். தமிழ் தேசியம் என்கின்ற போர்வையிலும் ஈழத்தமிழர்களின் அரசியல் அபிலாசைகளை முன்னிறுத்தி நிற்பவர்கள் என்கின்ற போர்வையிலும் தங்களது சுயலாப அரசியல் கருதி பல போலி தமிழ் தேசியவாதிகள் தமிழ் மக்கள் மத்தியில் தங்களை புனிதர்களாக சித்தரித்து வருகின்ற நிலையில் அவர்களது உணர்ச்சிகர பேச்சுக்கு ஒரு கூட்டம் ஆதரவு வழங்கி வருகிறது. இன்று வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, கூட்டணிகளின் தலைவர்களாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உண்மையாகவே தமிழ் மக்களின் கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடுகின்றார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லவே இல்லை. அவர்கள் கடத்தல் வியாபாரிகளாகவும் தொழிலதிபர்களாகவும் வெவ்வேறு நிகழ்ச்சி நிரலில் செயற்படுபவர்களாகவும் தலைமைத்துவ ஆசை மோகம் கொண்டவர்களாகவும் தமிழினத்தின் இருப்பை அளிப்பதற்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் வலிந்து திணிக்கப்பட்டவர்களாகவும் உள்ள போலி முகம் கொண்ட முதலைகளை ஆதரிப்பதற்கு மக்களிடத்தில் இன்னொரு கூட்டம். அந்த அணிகளை புலம்பெயர் தேசங்களிலிருந்து இயக்குவதற்கு ஒரு கூட்டம் இருப்பது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மையாகும். ஆகவே தமிழ் தேசிய அரசியல் என்பது இப்போது வியாபார அரசியலாக மாறியிருக்கிறது. உண்மையான தமிழ் தேசியம் என்பது 2009 ஆண்டுடன் நிறைவடைந்து விட்டது. தமிழ் மக்களின் ஒரே தேசிய கட்சியாகவிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு என்ன நடந்ததென்று தமிழ் மக்களுக்கு நன்கு தெரியும். அதனை விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ் தேசிய கட்சிகள் என்கின்ற போர்வையில் எத்தனை கட்சிகள் உள்ளன, எத்தனை தலைவர்கள் உள்ளார்கள், இவர்கள் அத்தனை பேரும் எங்கிருந்து வந்தவர்கள்? புதிதாக முளைத்தவர்களா அல்லது வானத்திலிருந்து குதித்தவர்களா? இல்லை, இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளிருந்து பிரிந்து சென்று தங்களை தாங்களே தலைவர்களாக மாற்றிக்கொண்டவர்களாவர். இந்த தமிழ் தேசிய கட்சி தலைவர்கள் தமிழ் மக்களுக்கு உண்மையானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருந்தால் தமிழினத்தின் விடுதலை கருதி ஏன் இன்னும் ஒற்றுமைப்படாமல் அல்லது ஒரு குடையின் கீழ் பயணிக்க முடியாமல் இருக்கிறார்கள்? அதற்கான காரணம்தான் பதவி மோகம். இவ்வாறானவர்கள்தான் தமிழினத்திற்கான விடிவை பெற்றுத்தரப் போகிறார்கள் என்று நம்புவது முட்டாள்தனமாகும். எனவே தற்போது கட்சி தலைவர்கள் என்றும் பேச்சாளர்கள் என்றும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் தாங்கள் இருக்கின்ற கட்சிகளை சிதைத்துவிட்டு சில தமிழ் கட்சிகளுடனும் சில கட்சி தலைவர்களுடனும் டீல் பேசுவது எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையில் பதவி ஆசை இல்லை, பண ஆசை இல்லை, இன விடுதலைதான் பிரதான குறிக்கோள் என்றால் ஏன் அவர்கள் டீல் பேச வேண்டும்? இவர்களை நம்ப முடியுமா இல்லையா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும். குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை இன்னும் முட்டாள்கள் என்றே நினைக்கிறார்கள். இங்கு உற்று நோக்க வேண்டியது யாதெனில், தமிழ் தேசிய கட்சிகளின் பலவீனம் என்பது அது தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு பலமாக அமையும் என்பதில் ஐயமில்லை.